உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்னன்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கிறோம். அப்ப இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் அப்படின்னு எடுத்தோம்னா மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் இப்ப கண்ணில் இருக்கிறாங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி கண்ணிலிருந்து பெயர்ச்சியாகி துலாமுக்கு வந்துடுறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14ஆம் தேதி புதன் கன்னிக்கு வர்றாங்க. அங்கே புதன் ஆட்சி பிளஸ் உச்சமாகறாங்க. அதே 14ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்மத்துல சூரியனோடு இணையறாங்க. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா இப்ப குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆவது இடத்துல மிதுனத்தில் இருக்கிறாங்க. சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல. அது போக ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல. இது போக சூரிய பகவான் செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு 17ஆம் தேதி வந்துடுறாங்க. இது இந்த மாச கிரக அடைவுகள். இப்ப மேச ராசிக்கு நம்ம பலன் சொல்ல போறோம். மேச ராசிக்கோ இல்ல மேச லக்னத்துக்கோ இப்ப சொல்லக்கூடிய பலன் ஒரு பாசிட்டிவான பலன். என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல கண்ணில் இருந்தார். அந்த கண்ணில் இருந்த செவ்வாய் பகவான் செப்டம்பர் 13ஆம் தேதி துலாமுக்கு வர்றார். அப்ப அந்த துலாமுக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த செவ்வாய்ங்கிறது என்ன? தன்னுடைய மனசு, அறிவு, சிந்தனை, எமோஷனல் இதை கேரி பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அது போக நம்ம தொழில் எப்படி இருக்கும், நம்ம பிசினஸ் செய்யலாமா, இந்த பிசினஸ்ல லாபம் கிடைக்குமா இல்ல நஷ்டம் ஆயிருமா, தொழில் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமா, நம்ம கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, நம்ம திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி எல்லாமே யோசனை பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த கிரகமாகப்பட்டது இப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உங்களுக்கு நல்லா சிந்திக்க வைக்கும், ஒரு சிந்தனை ஆற்றல் கொடுக்கும். இது இப்படி ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது சனியும் செவ்வாயும் சப்தம பார்வையில பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சனியுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைச்சதுனால அந்த செவ்வாயும் சில விஷயங்களை ஸ்ட்ரெஸ் ஆனாங்க. சில விஷயங்களே அந்த செவ்வாயினால பண்ண முடியாத சூழ்நிலை உருவாச்சு. அப்ப அந்த செவ்வாய் ஆப்பட்டது இப்ப செப்டம்பர் 13ஆம் தேதி துலாமுக்கு வந்துட்டாங்க. இது 2வது நல்ல விஷயம். 3வது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார்களா, அந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறாங்க. அப்ப மேசத்திலிருந்து எண்ணி வர துலாம் ராசி 7ஆவது ராசி. அப்ப அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் குரு பார்த்துறார். அப்ப அந்த குரு பார்க்கும்போது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அருமையான டைம். எப்படின்னா இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது அந்த குருவும்
செவ்வாயும் பாத்தீங்கன்னா செவ்வாய் துலாமில் இருந்து அந்த குரு பகவான் செவ்வாயை பார்க்கறதுனால குருமங்கள யோகம் ஏற்படுது. இந்த குருமங்கள யோகம் மேச ராசிக்காரருக்கு நல்ல பலனை கொடுக்கும். அப்ப எப்படி நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா, அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனை குரு பார்க்கறதுனால மனசு இளமையாகும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, இந்த விவரம் எல்லாம் தெளிவா புரியறதுக்கு ஆரம்பிக்கும். இதற்கு முன்னாண்ட நிறைய பேர்த்துக்கு நல்லது செஞ்சீங்க, ஓடோடி பாடுபட்டீங்க, அவங்க குடும்பத்துக்கு ஒரு கல்யாணம்னாலும் நீங்க முதல்ல நின்று கஷ்டப்பட்டீங்க, அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்து வேலை ரொம்ப நல்லா செஞ்சீங்க, ரொம்ப உத்தமரா இருந்தீங்க, எந்த பலனும் கிடைக்கல, எந்த நன்மையும் நடக்கல. அப்ப இந்த குருடைய பார்வையினால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். இந்த செவ்வாய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குரு பார்க்கறதுனால உங்களுடைய எமோஷனல், உங்களுடைய வேகம், அதிவேகம், இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும். அப்ப நிறுத்தி நிதானமாக சிந்திச்சு ஒரு முடிவெடுப்பீங்க. ஒருத்தர் கூட சேர்றதோ, ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்ய போறதோ, இது எல்லாமே யோசனை பண்ணி செய்வீங்க. இதோட ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சூரிய பகவான் தான் ரொம்ப ரொம்ப 5ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது கேதுவுடைய பிடியில் சிக்கி அந்த சூரியனால் தன்னுடைய வேலையை, அதாவது சூரியன் என்ன, ஆத்மகாரகன், தொழில்காரகன், ஒரு கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்டது, ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்டது, வாழ்க்கையில் உங்களுடைய கெட்டிக்காரத்தனம், நீங்க முன்னேற்ற பாதையில் வர்றது, இது எல்லாத்தையுமே கேது நகர முடியாத அளவுக்கு அந்த சூரியனை அமுத்தி வச்சிருந்தது. இப்ப அந்த சூரியன் ஆகப்பட்டது செப்டம்பர் 17ஆம் தேதி கன்னிக்கு வர்றாங்க. அப்ப அந்த கன்னிக்கு அந்த சூரியன் வரும்போது புதன் அங்கே ஆட்சி பிளஸ் உச்சமா இருக்கிறாங்க. அந்த புதனோடு அந்த சூரியன் இணையும் போது புதாதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அப்ப இந்த புதாதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது அதனால் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, நீங்கள் தூர பிரயாணம் போகலாம், ஒரு தொழில் செய்யலாம், ஒரு பிசினஸ்ல நல்ல நிலைமைக்கு வரலாம். இது மட்டும் இல்லைங்க, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த புதாதித்ய யோகத்தால் நல்ல பலன் கிடைக்கும். இன்னொரு யோகம் என்ன அப்படின்னா, அந்த 6ஆம் இடத்துல புதன் ஆட்சி பிளஸ் உச்சம். அப்போ ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி ஆனாலோ உச்சமானாலோ ஒரு சுபகிரகங்களுடைய பார்வை பட்டாலோ கண்டிப்பாக ஒரு விபரீத ராஜயோகத்தை அடைய முடியும். அப்ப அந்த புதன் நல்ல பவரா இருக்கிறார் இல்லைங்களா. அப்ப இந்த 6ஆம் இடம் என்பது என்ன, போட்டிகள். இப்ப நீங்க காலேஜ்லயோ இல்லை ஸ்கூல்லையோ ஏதோ ஒரு விஷயத்துல பெஸ்டா இருக்கிறீங்க, உங்களை விட பெஸ்டா 50 பேர் 100 பேர் கண்டிப்பாக இப்ப போட்டி, அந்த போட்டியை நீங்க மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கலாம். அந்த 100 பேரும் உங்களுக்கு சரிசமாவோ உங்களோட அதிகமாவோ ஒரு நல்ல திறமைகள் இருக்கலாம். ஆனா அவங்களை ஜெயிக்கணும், ஓவர்டேக் பண்ணணும். அப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ இன்னுமே கேர் எடுத்து கண்டிப்பா நீங்க உழைப்பீங்க, இல்லை சில விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க. அப்ப இந்த விபரீத ராஜ யோகத்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போறீங்க. இது உறுதியாக கண்டிப்பாக நடக்கும். இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கோ இல்லை காலேஜில் இருக்கிறவங்களுக்கோ வேற துறையில் இருக்கிறவங்களுக்கோ இது ஒரு அட்டகாசமான டைம். ஆனா இப்போ அந்த கேதுவோடு சுக்கிர பகவான் கன்ஜெக்ஷன் ஆறாரு.
அந்த சுக்கிர பகவான்ங்கிறது யாரு? ஒரு பெண், ஒரு பெண் சம்பந்தப்பட்ட கிரகம். வாழ்க்கையில் ஆடம்பர பொருள்கள் இது சம்பந்தப்பட்டது. அப்போ ஒரு ஆணுக்கு பெண் பார்க்க போறோம், ஒரு பொண்ணு பார்க்கிறோம், இந்த மாதிரி சமயத்துல பார்த்தாலும் அது அவ்வளவுக்கு திருப்தியாக இருக்காது. அப்ப இந்த ஒரு மாசமாகப்பட்டது நீங்க பொண்ணு பார்க்கறதையோ இல்ல ஒரு முடிவு பண்றதையோ இல்ல வீட்டுக்கு ஒரு முக்கியமான பொருள்கள், ஆடம்பர பொருள்கள் வாங்குவதையோ நீங்க இப்ப கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறது நல்ல விஷயம். இது போக பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 12ஆம் இடத்துலயே இருக்கிறாங்க. அப்ப அந்த 12ஆம் இடத்துல இருந்து சனி விரைய செலவை தான் கொடுப்பார். கண்டிப்பா விரைய செலவை தான் கொடுப்பார். உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காங்க, ஒரு பொறுப்பான செலவை தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த சமயத்துல செலவு வரும். அப்ப அதே சமயத்துல இந்த சுக்கிர பகவான் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத விரைய செலவுகளை கொடுப்பார். அப்போ எது தேவை எது தேவை இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணி கொஞ்சம் சாந்தமாக இருந்து முடிவு பண்ணிக்கோங்க. அதுபோக இல்லத்தரசிகள் உங்களுக்கு நீங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க. இப்ப கணவர் சம்பந்தப்பட்ட மாமியார் மாமனார் இல்ல அவங்களுடைய சொந்த பந்தம் இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்ல உங்க அம்மா வீட்டு சைடு, இது மாதிரி எல்லாத்துக்கும் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் யாருமே உங்களை பத்தி கண்டுக்கிற மாதிரி தெரியல, நம்மளுக்கு யாரும் வேல்யூ கொடுக்குற மாதிரி தெரியலையே, இன்னைக்கு யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற குழப்பங்கள் வந்துடும். அப்ப இந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா நாம கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் நிதானமாக இருந்து இப்ப நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ல இப்ப நம்மளை பாத்தீங்கன்னா இவங்க பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்க யோசனை செய்யாமல் கண்மூடி இறுக்கமாக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஒரு கோயிலுக்கு போங்க, யோகா பண்ணுங்க. இப்ப நீங்க யாராவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சண்டைக்கு போய் டென்ஷன் ஆகிறத விட கொஞ்சம் சாந்தமாக இருப்பது தான் இந்த பீரியட்ல நல்ல விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் இப்போ 12ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறாங்க. அப்ப அந்த சனியும் செவ்வாயுடைய பார்வையும் இருந்துச்சு. இப்ப அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இப்ப 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல உடல் ரீதியாக சில பிணிப்பீடைகளை கொடுப்பார். எப்ப கொடுப்பார்னா நம்ம ஏமாந்த நேரத்தில் தான். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஏமாந்த நேரத்தில் நம்ம பொருள் ஏதாவது தொலையும், நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், ஒரு விபத்து நடக்கலாம், அடுத்தவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் நம்ம ஒரு ஜாமீன் போட்டுடலாம். இது பாத்தீங்கன்னா நாம ஏமாந்த நேரத்தில். அப்போ முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்யும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து செய்யுங்க. அப்ப பாத்தீங்கன்னா இது இந்த பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கோசரம் ரொம்ப டீப்பா போய் ஆராய்ஞ்சு இந்த பதிவு சொல்லி இருக்கிறோம். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஒரு புத்தி தான், ஒரு தசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். உங்களுக்கு அது நெகட்டிவா நடக்குதா பாசிட்டிவா நடக்குதா? இப்ப நெகட்டிவா நடக்குது அப்படின்னா எந்தெந்த விஷயத்துல நெகட்டிவ் கொடுக்கும், பாசிட்டிவ்னா எந்தெந்த விஷயத்துல பாசிட்டிவ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம், விருப்பம் உள்ளவர்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.